நமது மாமனிதன் அன்புக்குரிய தம்பி தீபக் பாண்டியன் அவருடைய பாடலை பாடிவிட்டு எனது பணியை தொடங்குகின்றேன். மல்லிகை மணக்குதையாம் இந்த மன்னர் குல சீமையிலே, பத்தி மணக்குதையாம் இந்த பணக்கொல பலர்வட கூட்டத்திலே, பத்தி நல்ல மணக்குதையா இந்த பணக்குளத்து ஊருக்குள்ளே, தேடினாலும் கிடைக்கவில்லை பாறையா, தேடினாலும் கிடைக்கவில்லை பாறையா, அவன் தீவேந்திரன் தீவக்கு பாண்டியன் தானையா, அவர் தேவேந்திர தீபக்கு பாண்டியன் தானையா. மல்லிகை மணக்குதையா மன்னர் குல சீமையிலே, மல்லிகை மணக்குதையா மன்னர் குல சீமையிலே, மல்லிகை மணக்குதையா மன்னர் குல சீமையிலே, பத்தி மணக்குதையா மன்னர் மணி கோட்டையிலே, தேடினாலும் கிடைக்கவில்லை பாறையா, அவன் தீவேந்திரன் தீவக்கு பாண்டியன் தானையா, தேடினாலும் கிடைக்கவில்லை பாறையா, நமது தேவேந்திர தீபக் பாண்டியன் தானையா. பசுபதி பாண்டியனுக்கு பக்கபலமாயிருந்தவனா, பசுபதி பாண்டியனுக்கு பக்கபலமாயிருந்தவரா, பசுபதி பாண்டியனுக்கு பக்கபலமாயிருந்தவனா, பாராளு பக்தருக்கு தெய்வேந்திரன பிறந்தவனா, பாராளு வர்க்கத்துக்கு தெய்வேந்திரன பிறந்தவனா, தேடினாலும் கிடைக்கவில்லை பாறையா, அவன் தெய்வேந்திரன் தீவக் பாண்டியன் தானையா, ஐயா தேடினாலும் கிடைக்கவில்லை பாறையா, நமது தேவேந்திர தீபக் பாண்டியன் தானையா. மல்லிகை மணக்குதையா மன்னர் குல சீமையிலே, மல்லிகை மணக்குதையா மன்னர் குல சீமையிலே, பத்தி மணக்குதையா மன்னர் மணி கோட்டையிலே, தேடினாலும் கிடைக்கவில்லை பாறையா, அவன் தெய்வேந்திரன் தீவக் பாண்டியன் தானையா. மல்லர் குல மக்களுக்கு மாவீரனா பிறந்து வந்தார், மல்லர் குல மக்களுக்கு மாவீரனா பிறந்து வந்தார், மகத்தான மனிதனாக மண்ணிலனா மறைந்தனையா, மகத்தான மனிதனாக மண்ணிலனா மறைந்தனையா, தேடினாலும் கிடைக்கவில்லை வாரையா, அவன் தெய்வேந்திரன் தீவக் பாண்டியன் தானையா, நமக்கு தேடினாலும் கிடைக்கவில்லை பாறையா, அவன் தெய்வேந்திரன் தீவக் பாண்டியன் தானையா. மல்லிகை மணக்குதையா மன்னர் குல சீமையிலே, பத்தி மணக்குதையா மன்னர் வட கோட்டையிலே, தேடினாலும் கிடைக்கவில்லை வாரையா, அவன் தெய்வேந்திரன் தீவக் பாண்டியன் தானையா, அவன் தேடினாலும் கிடைக்கவில்லை பாறையா, நமது தேவேந்திர தீபக் பாண்டியன் தானையா. ஹலோ ஹலோ. இந்த சிங்கார கலையரங்கில் சுந்தரலிங்கமாக வேடமிட்டு நடிப்பின் நாயகன் கீழக்கொடுமனரைச் சேர்ந்த அண்ணன் அர்ஜுனன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகின்றோம். அருமை மச்சான் பி முத்துச்சாமி அவர்கள் அருமை மாமா பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறார். சுந்தரலிங்கமாக நடித்துக் கொண்டிருக்கும் அர்ஜுனன் அவர்களுக்கு திலகவேல் ஏனாதி இருப்பு பரமக்குடி அவர்கள் சார்பாக இப்போது பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. ஓரிவயல் தேவேந்திரகுல சங்கத்தின் சார்பாக பாலச்சந்திர மாமா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. செலுவை பாலா அண்ணன் நினைவுக்குழு ஓரிவயல் அவர்களுக்கு செல்வன் அவர்கள் சார்பாக மாமா பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் என்னை சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி. சுந்தரலியமாக நடித்துக் கொண்டிருக்கும்
அண்ணன் அர்ஜுனன் அவர்களுக்கு சண்முகம் அண்ணன் சார்பாக அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. மேலும் அலங்காரம் சேர்ந்த அண்ணன் அவர்கள் ரூபாய் 101 அன்பு சேர்த்த அன்பு அண்ணா அவர்களுக்கு என சார்பாக நன்றி வணக்கம். அன்பு அண்ணா அவர்கள் நன்றி வணக்கம். எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய பணக்குளம் கிராம பொதுமக்களுக்கும் எனக்கு அன்புக்குரிய அன்புக்குரிய சண்முகன் அண்ணா அவர்களுக்கும் எனது அன்புக்குரிய தம்பி சண்முகவேல் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலாக்குழுவின் சார்பாகவும் எங்களது உயர்திரு அன்புக்குரிய அண்ணன் பாலச்சந்திரன் அண்ணனின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பணியை தொடங்குகின்றோம். தாயே சக்கதேவி, வளநாடு விட்டு தென்னாடு வந்த தேவியே, எங்கள் குலதெய்வமே, உன்னை வணங்காத நாளில தாயே, உன்னை வணங்கி அடியன் சுந்தரலிங்கமாகிய நான் எனது பிறப்பு வளப்பை தொடங்குகின்றேன். எனது சொந்த ஊர் கவரகிரி, எனது தாயார் பேர் முத்திரலி, எனது தந்தையின் பேர் காலாடி வீரன். என் தாய் திறந்தரம் அதலை காட்டுக்கு சென்று அதலை காய்கள் வடித்து வியாபாரம் செய்வது வழக்கம். எனது அன்புக்குரிய தந்தையார் தினந்தோறும் கட்டை வெட்டி வியாபாரம் செய்வது வழக்கம். எனது அன்புக்குரிய தாய் தந்தையாருக்கு சிறிது காலம் குழந்தைகளா காரணத்தினால் எத்தனையோ கோயில் குளமெல்லாம் அலைந்து திரிந்தார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. கடைசியாக பாஞ்சாலங்குறிச்சி அம்பிகை சக்கதேவியின் முன்புறமாக நின்று முந்தியேந்தி பிச்சை கேட்டுக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது 5 வயதில் அரியா பருவத்தில் அருள் கொண்ட ஊமத்திரை மகாராஜா அம்மா மூத்திரலி, நான் கொடுக்கும் விபூதி பிரசாதத்தை ஏற்றுக்கொள், உனக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறப்பான என்று தெரிவித்தார்கள். அப்படியே என் தாய் தந்தையர்களும் அன்போடு அந்த விபூதி பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அம்மா மூத்திரலி, உனக்கு பிறக்கும் ஆண் குழந்தை மகா வீரனாக பிறப்பான், பீமன் போல் காட்சியளிப்பான். அக்குழந்தை உன்வசமாக வளர்ந்தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கே எதிரியாகி விடுவான். அக்குழந்தையை இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு தாரவேத்து தருவதாக சத்தியம் செய்து கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதன் பிரகாரம் என் அன்புக்குரிய தாய் தந்தையர்கள் இருவரும் சத்தியம் செய்து கொடுத்தார்கள், இந்த குழந்தையை தாராபதித்து தருகிறோம் என்று. அடுத்த வருடம் அழகான ஆண் குழந்தைகளுடன் சக்கதேவியின் முன்புறமாக காட்சி அளிப்பாய் என்று சென்றார்கள் மகாராஜாக்கள் அவர்கள். அடுத்த வருடம் 4வது மாதம் 16ஆம் தேதி 1770 இந்த மண்ணில் அவதரித்தவன் தான் இந்த வீர தேவேந்திரன் சுந்தரலிங்கம். அப்படி வாழ்ந்து வரும் சமயத்தில் எனக்கு 38 அழைத்தார்கள். கட்டையன், கருப்பணன், சுந்தரலிங்கம் 38 வளர்த்தார்கள். அப்படி வாழ்ந்து வந்து இருக்கும் பொழுது எனக்கு 10 வயதாயிட்டது. எனது அன்புக்குரிய தாய் தந்தர்களும் தெரிவித்தேன், தாய் தந்திரிகளே, நானும் அனைத்து போர் பயிற்சிகளும் பெரியோருடன் கற்க வேண்டும் என்று தெரிவித்தேன். சென்று வா மகனே என்று தெரிவித்தார்கள். எனக்கு ஆசானாக விளங்கப்பட்டவர் நாகலிங்கம் என்பவர் அன்புக்குரிய ஆசானாக விளங்கி கொண்டிருந்தார். சிலம்பம், வாழ்வீச்சு, களரி, மல்யுத்தம் அனைத்தும் போர் பயிற்சியிலும் கற்று தேர்ந்தவன் இந்த வீர தெய்வேந்திரன் சுந்தரலிங்கம். அப்படி கற்று திறந்தவுடன் வழக்கம் போல எனது அன்புக்குரிய தாயார் அதனை காய் பறிக்க செல்ல நானும் பின்தொடர்ந்தேன். என் தாயை காய் பறிக்க நானே இந்த மரத்தடியில் சற்று ஓய்வெடுக்க அட்டனைக்கால் ஓட்டு கன்னத்தில் கை வைத்து படுத்திருந்தேன். 16 வயதில் நிற்கிறையில் ஏதோ 8 தூரத்தில் இருந்து குதிரை காலடி ஓசை என் செவியில் உரைத்தது. யாரோ வருகிறாள் என்ற அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தேன். என் அருகிலில் 3 வந்தார்கள். படுக்கென்று கல் விழித்து பார்த்தேன். அப்பொழுது தெரிவித்தார்கள், மலை போல் வந்திருப்பதை கண்டு கடல் போல் கலங்காமல் அட்டனக்கால் எடுக்காமல் கன்னத்தில் கை வைத்து படுத்திருக்கும் பாலகா, உன் பெயர் என்னவென்று கேட்டார்கள். எரி மலையாக எழுந்து பதில் அளித்தேன். எனது கௌரவரிய நோக்கி வந்த நீங்கள் தாங்களுடைய பெயரை முன்னதாக சொல்லுங்கள், அடுத்து என் பெயர் வரும் என்று தெரிவித்தேன். அவர்களும் புன்னகை சிரிப்புடன் தெரிவித்தார்கள், நானோ பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டப்பம்மன், எனது அன்புக்குரிய தம்பியார் ஊமத்திரை பாண்டியன், மந்திரியார் தானாதி பிள்ளைமகன் என்று தெரிவித்தார்கள். அவர்கள்தான் வீரபாண்டிய கட்டப்பம்மன் வகையார்கள் என்று அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். அதற்கு பின்பு எனது பெயர் எடுத்துரைத்தேன். காலாடி வீர தெய்வேந்திரனுக்கும் மூத்த இருளுக்கும் புத்திரனாக தோன்றி வந்தான் இந்த வீர தெய்வேந்திரன் சுந்தரலிங்கம் என்று தெரிவித்தேன். அப்பொழுது தெரிவித்தார்கள், அவிழ்ந்த கோமணம் எடுத்துக்கட்ட இயலாத வயதில் இவ்வளவு துடிப்புடன் பேசும் பாலகா, உன்னை கோட்டைக்கு அழைத்தா வருவாயா என்று கேட்டார்கள். நானும் வருகிறேன் என்று தெரிவித்தேன். சிறிது காலம் கழித்து உன்னை கோட்டைக்கு அழைப்பி விடுக்கிறேன் என்று சென்றார்கள் பாஞ்சாலங்குறிச்சி. நானோ வீடு திரும்பினேன். எனது அன்புக்குரிய தந்தையார் காலாடி வீரன் என்றும் காணாத முக வருத்தத்தில் வீட்டில் ஆழ்ந்திருந்தார். தந்தையை ஏன் மௌனமாக ஆழ்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது தெரிவித்தார், மகனே சுந்தரலிங்கம், நமது கௌரகிரி கால்வாய் அடைத்து எட்டயபுரம் படைகள் எட்டேந்திரன் கால்வாய்
சென்றார்கள். எனது கால்வாய்க்கும் தண்ணீர் விடுங்கள் என்று கேட்டதற்கு எட்டேந்திரன் படைகளை அனுப்பி என்னை அடித்து துரத்தும்படியாக ஆணையிட்டான். மகனை இவர்களிடம் வாக்குவாதம் ஏதென்று நினைத்து வீடு வந்தேன் என்று தெரிவித்தார். தந்தையை நெருப்பு ஆற்றலை நீந்து கரை சேரு என்று சொன்னாலும் சரி, நெருப்பு ஆற்றலை நெருப்பு பாலம் கட்டி நடை என்று சொன்னாலும் சரி, மடை திரண்ட வெள்ளம் போல் படை திரண்டு வந்தாலும் மார்தட்டி தோல் தட்டி இந்த மண்ணின் பெருமை காப்பவன் மாவீரன் சுந்தரலிங்கம் இருக்க எதற்கு தந்தையை கலக்கம்? அன்று சூரபத்மனை அழிப்பதற்காக சிவனும் சக்தியும் எடுத்துக் கொடுத்தார்கள் வேல். அன்று எட்டயபுரம் படைகளுக்கு பாடம் புகட்ட எடுத்து தாருங்கள் எனது கடப்பாறை கம்பி என்றேன். என் தந்தையார் எடுத்து தர சென்றேன் கௌரநகரி கால்வாய். எனது கௌரகிரி கால்வாயை அடைத்த எட்டயபுரம் படை வீரர்களே யாரடா என்று கேட்டேன். அன்று குதிரைப்படை தளபதி அவன் இவன் என்று ஏகாவரத்திலும் பேச வேண்டாம் பாலகா, வந்த வழிபார்த்து புறமதி காட்டி ஓடிவிடு என்று தெரிவித்தார்கள். நான் தெரிவித்தேன், இந்த வீர தேவேந்திரன் சுந்தரலிங்கம் முன்வைத்த காலை இதுவரையிலும் பின்வைத்ததில்லை. முறையாக எச்சரிக்கின்றேன், எனது கால்வாய்க்கும் தண்ணீர் விடுங்கள், இல்லையெனில் எட்டயபுரம் கால்வாயில் ரத்தம் வெள்ளந்தான் ஓடுவதை எச்சரித்தேன். அன்று குதிரைப்படை தளபதி விரைந்து வர அவனை கீழே தள்ளி அவன் குதிரையில் சவாரி செய்தேன். குதிரைப்படை தளபதியை கீழே தள்ளினவுடன் அந்த குதிரைப்படை வீரர்களை எட்டிய தூர வரைக்கும் அடித்து துரத்தினேன். அன்று சிந்தித்தேன், யார் இந்த கௌரகிரி கால்வாயை அடைத்தார்களோ அவர்களை இந்த கௌரகிரி கால்வாயை திறக்க வேண்டும். மறுபடியும் அழைத்து வந்தேன். கௌரகிரி கால்வாயை திற, எட்டயபுரம் கால்வாயை மூடி என்று தெரிவித்தேன். அதனுடன் திறந்தார்கள், அடைத்தார்கள். அடைத்த எட்டயபுரம் கால்வாயில் சுதந்திரம் எனும் கொடிய நாட்டினேன். இந்த வீர தேவேந்திரன் சுந்தரலிங்கம் நாட்டிய கொடிக்கு எவ்வித பங்கம் ஏற்பட்டால் எட்டயபுரம் சுடுகாடாகிவிடும் எச்சரித்து விட்டு வீடு திரும்பினேன். 3 நாட்களாக கௌரகிரி கம்மை கரை புரண்டு ஓடியது தண்ணி. சென்றேன் எட்டயபுரம் எட்டேந்திரரே, யாருக்கு வேலி போட நினைத்தாலும் சரி, இந்த வீர தேவேந்திரன் சுந்தரலிங்கத்துக்கு மட்டும் வேலி போட நினைக்காது என்று எச்சரித்து விட்டு வீடு திரும்பினேன். ஏதோ பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையிலிருந்து அழைப்பொன்று வந்தது. சென்றேன் பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையை சுற்றி பார்த்தேன். அன்று முதற்கோட்டை வாசல் திறந்த வழியாக உள்ளது. அங்கு 2 சாமியார்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களிடம் விசாரித்தேன், சாமிகளை எங்கு வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது தெரிவித்தார்கள், பாலகா, நாங்களோ பட்டினி பசியோடு வாழ்கின்றோம், மகாராஜாவிடம் தான தர்மம் வாங்க வந்தோம் என்று தெரிவித்தார்கள். சற்று புறங்கள், மகாராஜா வருகையை எதிர்பார்ப்போம் என்று தெரிவித்தேன். மகாராஜா வர்ற கால தாமதங்கள் ஆயிட்டது. இதை கண்ட 2 சாமியார்களும் அரண்மனையில் நுழைந்து கொள்ளையடிக்க துணிந்தார்கள். கொள்ளை அடித்து விட்டு வெளியில் வரட்டும்படி எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். ரவரத்ன பொன் முடிச்சுடன் வெளியில் வந்தார்கள். அவர்கள் இருவரும் நெஞ்சை பிடித்து உள்ளே தள்ளினேன். நான் இருக்க வரையிலும் இந்த பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையிலிருந்து ஒரு தூசு கூட வெளியில் செல்ல விட மாட்டேன் எச்சரித்தேன். அப்பொழுது தெரிவித்தார்கள், பாலகா, உனக்கு பாதி பங்கு தருகிறோம் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது நான் தெரிவித்தேன், இந்த வீர தேவேந்திரன் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரையிலும் உழைத்து வாழ வேண்டும் நோக்கத்தில் உள்ளவன் தான் இந்த வீர தேவேந்திரன். அடுத்தோர் பொருளுக்கு ஆசை இல்லாதவன், உழைத்து வாழ வேண்டும் எண்ணத்தில் இருப்பவனுக்கு என் பொருள் தேவையில்லை. எழுத்த பொன்பொருளை இருந்த இடத்தில் வைத்து விட்டு புறமுது காட்டி ஓடிவிடுங்கள் என்று தெரிவித்தேன். அவர்களை மீண்டும் முயற்சிக்க எடுத்தேன் தடையை இருவரும் வதம் செய்ய துடித்தேன். மறைந்திருந்த தானாதி பிள்ளைமகன் விரைந்து வந்து சுந்தரலிங்கம் நிறுத்தி அவர்கள் இருவரும் மகாராஜா என்று தெரிவித்தார். ஒரு கணம் திகைத்து நின்றேன். மகாராஜா, ஏன் இந்த மாறு வேஷத்தில் வந்தீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது தெரிவித்தார், மகனே சுந்தரலிங்கம், உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய வீரத்தையும் பரிசோதனை செய்வதற்காகத்தான் நாங்கள் மாறு வேஷத்தில் வந்தோம் என்று தெரிவித்தார்கள். பாலகா சுந்தரலிங்கம், இந்த அகில உலகத்திலே கட்டப்பொம்மன் ஊமத்துறை என்றால் அகிலமே நடுங்கக்கூடிய வேளையிலே எங்கள் இருவரையும் கதிகலங்க வைத்தாயடா பாலகா. உன் போன்ற வீரன், உன் போன்ற உத்தமன் இந்த உலகத்தில் இருப்பது அருதடா மகனே. ஆனால் எங்களுக்கு கிடைத்திருப்பது அம்பிகை சக்கதேவின் அருளால் கிடைத்திருக்கின்றாய் மகனே. நீயே இந்த பாஞ்சாலங்குறிச்சி உள்ளரங்க போர்ப்படை தளபதியாக அமர் என்று எனது அன்புக்குரிய தந்தையர்கள் தெரிவித்தார்கள். அது பிராரம் இந்த பாஞ்சாலம் குறிச்சி கோட்டைக்கு பாதுகாவலனாக வாழ்ந்து வருகின்றேன் இந்த மாவீரன் சுந்தரலிங்கம். மாவீரன் சுந்தரலிங்கம் பாடலை பாடிவிட்டு எனது அன்புக்குரிய தந்தையர்கள் அளித்ததாக செய்தியினை அறிந்தேன். தந்தையர்கள் சந்தித்து மற்றதை யோசிப்போம். எத்தனை என்ன போலே இருக்குது மார் வண்ணக்கொடி, பாஞ்சாலம் குறிச்சியிலே பறக்குது பார் சிங்கக்கொடி, பறக்குது பார் சிங்கக்கொடி,
பத்திரமாத்த தங்கம் பத்திரமாத்த தங்கம் சுந்தரலிங்கம் எத்தனை எண்ணம் போல இருக்குது பார் வண்ண கொடி எத்தனை எண்ணம் போல இருக்குது பார் வண்ண கொடி எத்தனை எண்ணம் போல இருக்குது பார் வண்ண கொடி பாச்சல குறிச்சியில் பறக்குது பார் சிங்க கொடி பத்திரமாத்த தங்கம் அது சுந்தரலிங்கம் அது பத்திரமாத்த தங்கம் அது சுந்தரலிங்கம் எத்தனை எண்ணம் போல இருக்குது பார் வண்ண கொடி பாஞ்சால குறிச்சியிலே பறக்குது பார் தங்க கொடி பத்திரமாத்த தங்க வீரன் சுந்தரலிங்கம் சிங்கம் பத்திரமாத்த தங்க வீரன் சுந்தரலிங்கம் சிங்கம் காலாடி வீரன் பெற்ற கட்டு கருப்பனடா காலாடி வீரன் பெற்ற கட்டு கருப்பனடா சுந்தரலிங்கம் அண்ணா சுதந்திர கொடி பறக்கும் ஐயா சுந்தரலிங்கம் அண்ணா சுதந்திர கொடி பறக்கும் ஐயா பத்திரமாத்த தங்கம் அது சுந்தரலிங்கம் அது பத்திரமாத்த தங்கம் அது சுந்தரலிங்கம் காலாண்டி வீரன் மட்ட கட்டு கருப்பன் சுந்தரலிங்கம் காலாண்டி வீரன் மட்ட கட்டு கருப்பன் சுந்தரலிங்கம் தேவேந்திர மக்களுக்கு திரட்டாதாக மதுதங்க தேவேந்திர மக்களுக்கு வீரனாக பிறந்ததங்க உத்தரமாத தங்க வீரன் சுந்தரலிங்கம் சிங்கம் உத்தரமாத தங்க வீரன் சுந்தரலிங்கம் சிங்கம் முத்தரளி பெற்றெடுத்த மூவேந்திரன் வீரனையா முத்தரளி பெற்றெடுத்த மூவேந்திரன் வீரனையா முருகன் அருள் பெற்ற மகத்தான மனிதனையா முருகன் அருள் பெற்ற மகத்தான மனிதனையா பத்திரமாத்த தங்கம் அது சுந்தரலிங்கம் அது பத்திரமாத்த தங்கம் அது சுந்தரலிங்கம் முத்துருளி வெற்றெடுத்த